வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிம்மதி, புகழ், செல்வம் இது எல்லாத்தையும் அள்ளித் தரக்கூடிய தெய்வம் குலதெய்வம். உங்க குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க போகிறப்ப, அங்கிருந்து இந்த 3 பொருட்களையும் மறக்காம அங்கிருந்து கொண்டுட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வையுங்க. அது என்னென்ன பொருட்கள்னா, நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகிறப்ப எலுமிச்சம்பழம் வாங்கி கொண்டு போயிட்டு குலதெய்வத்தினுடைய பாதத்துல வச்சு உங்க வேண்டுதல்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை உங்க வீட்டு பூஜை அறையில கொண்டு வந்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா விபூதி, உங்க குலதெய்வம் கோவில்ல தரக்கூடிய விபூதியை உங்க வீட்டு பூஜை அறையில வச்சுட்டு தினமுமே உங்க நெற்றியில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க குலதெய்வம் கோவில்ல தரக்கூடிய சந்தனம் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வச்சுட்டு தினமுமே உங்க நெற்றியில அந்த சந்தனத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்க, உங்க கஷ்டமெல்லாம் எப்படி வந்ததுன்னா உங்களுக்கே தெரியாம காணாம போயிடும். குலதெய்வம் உங்க கூடவே உங்க வீட்டில் இருந்து உங்களை வழிநடத்தி உங்களுக்கு எப்பவுமே ஆதரவா இருந்து செல்வத்தை அள்ளி தருவார். எலுமிச்சம்பழம் உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு கொஞ்ச நாட்கள்லயே அது வாடி சுருங்கி இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சனால குலதெய்வம் உங்க கூட இருக்கிறதாக அர்த்தம்.